வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 மிஸ்டேக்கை பண்ணுவீங்க. இந்த 5 மிஸ்டேக் என்ன அப்படிங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிடலாம். இதில் வந்து மொதல் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுற நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு டாப்பிக்கை 100% கம்ப்ளீட்டாக படிக்க வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொதல் மிஸ்டேக். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பிளான்லையோ டெஸ்ட் சீரீஸ்லையோ ஏதாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கான டாபிக் டேட்டும் இருக்கும். ஸோ அந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் அந்த குரூப்பில் இருப்பாங்க, அந்த பேட்சில் இருப்பாங்க. எல்லாருமே அந்த நாளை கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அப்போ நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக படிக்காங்களே, நம்மளால் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியல அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 2-3 குரூப் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ரொம்ப நாள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை அவங்களோட நீங்கள் வந்து கம்பீட் பண்ணி ஸோ அவங்கள காம்படிஷனாக நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பயம்தான் வரும். ஸோ அவங்கெல்லாம் படிக்காங்க, நம்மளால தான் படிக்க முடியலையோ அப்படின்னு. ஸோ அவங்களும் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களை மாதிரி தான் வந்து இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்கள வந்து போட்டியாவது நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு டாப்பிக்கே நீங்கள் முதல் டைம் படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா 100% ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா வந்து யாராலையும் பார்த்தோம் அப்படின்னா முதல் டைமே வந்து ஃபுல்லாக வந்து படிக்க முடியாது. ஸோ முதல் டைம் எந்த ஒரு டாப்பிக்குமே பார்த்தோம் அப்படின்னா உங்களால் ஒரு 10% மட்டும் தான் வந்து படிக்க முடியும். நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதினாலே வந்து போதும். நீங்கள் டெஸ்ட் எழுதி மறுபடியும் ரிவைஸ் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் எழுதி மறுபடியும் ரிவைஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மாறி மாறி பண்ணும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரிவிஷன்லேயும் உங்களால் ஒரு 10% அதிகமாக வந்து படிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக ஆக முடியும். எடுத்த உடனே முதல் டைம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக படிச்சிடணும், ஸோ நான் வந்து மற்றவங்களுக்கு ஈக்குவலாக நானும் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வைக்காதீங்க. ஸோ எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் படிக்கிங்க. இப்போ டெல்லி சுல்தான் படிக்கிங்க அப்படின்னா மொதல் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டெல்லி சுல்தான் இதுக்கான வீடியோ வந்து இருக்கும் அப்படி தானே. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க, கதையை மட்டும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கை எடுத்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். நீங்கள் சமச்சீர் புக்கில் கஷ்டப்பட்டு டேட்டா இயர் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து படிக்க வேண்டாம். மொதல் டைம் நீங்கள் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு சமச்சீர் புக்கில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியும் அதை மட்டும் வந்து படிங்க. ஸோ முடிஞ்சால் புக் பேக் கொஸ்டின் வந்து படிங்க. இல்லை புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் உள்ள ஹெட்டிங் என்னென்ன ஹெட்டிங்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகணும், மனப்பாடம் ஆகணும் எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து மொதல் டைம் ஒரு டாப்பிக்கை படித்து டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்து கதையை புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட்டு சமச்சீர் புக்கை ஒன் டைம் நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருந்தாலே வந்து போதும். மனப்பாடம் பண்ண வேண்டாம், எதுவுமே ஞாபகம் இருக்க வேண்டாம், டெஸ்ட்டை வந்து எழுதிடுங்க. ஸோ மொதல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு 100 மார்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 மார்க்கோ 20 மார்க்கோ நீங்கள் வந்து வாங்குவீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அதிலே வந்து 90 வாங்கியிருப்பாங்க, ஸோ 95 வாங்கியிருப்பாங்க, 98 வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பிகினர் கிடையாது, நீங்கள் தான் வந்து பிகினர். ஸோ அவங்களும் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்திருப்பாங்க. அவங்க ரிவிஷன் பண்ணி நிறைய டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ மார்க் வந்து வாங்குவாங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் தான் வந்து எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டெஸ்ட்டில் 100க்கு நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்கு இல்லை 20க்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நல்ல மார்க்கு தான். ஸோ அதுவே வந்து ஃபஸ்ட் டைம் போதும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஃபஸ்ட் டைம் ஜென்ரலாக படிச்சுட்டு செகண்ட் ரிவிஷனில் ஃபஸ்ட் டைம் படித்ததை விட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் படிங்க. தேர்ட் ரிவிஷனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்க. ஃபோர்த் ரிவிஷனில் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிங்க. எப்போ நீங்கள் வந்து மற்றவங்க கூட நல்ல கான்ஃபிடண்ட்டாக போட்டி போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை 10 டைம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ இப்போ தான் நீங்கள் வந்து உண்மையான போட்டிக்கு தயாராகிருக்கீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து போட்டி போடுங்க. ஸோ நம்மளால் ஏன் வந்து மார்க் வாங்க முடியல, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து 10வது ரிவிஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உண்மையாக நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கே முடிச்சதுக்கான அர்த்தம். ஸோ 10வது ரிவிஷன் வரைக்கும் வந்து உங்களுக்கு மற்றவங்க யாருமே போட்டி கிடையாது, உங்களுக்கு நீங்கள் தான் வந்து போட்டி. ஸோ வந்து மொதல் வாட்டி படிக்கும் போது உங்களோட போட்டியாளர் யார் அப்படின்னா நீங்களே 10வது வாட்டி படிப்பீங்களா, ஸோ அந்த ஆள் தான் உங்களுக்கான போட்டியாளர். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்றைக்கு அந்த 10வது வாட்டி வந்து படித்து முடிக்கிங்களோ உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மற்றவங்க வந்து ஜெயிக்கணும். ஸோ இதை மட்டும் எப்போதுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டாப்பிக்கையும் ஃபஸ்ட் டைமே 100 டைம் படிக்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து மைண்டில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு படிக்கும்போது கான்ஃபிடென்ட் வந்து
ஆரம்பத்திலே போக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்சில் பார்த்தோம்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரேங்க் வந்து சொல்லுவாங்க. மற்றவங்க மார்க்லாம் நீங்களும் வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்களோட மார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10, 20, 30ன்னு இருக்கும். அங்கே வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 90, 95ன்னு இருப்பாங்க. இல்லை வந்து ரேங்க் பார்க்கும்போது வந்து அவங்க ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு இருக்கும்போது நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 100, 150 இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அப்படி தான் வந்து இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து சிந்திக்காமல் இப்போதைக்கு உங்களோட 10வது ரிவிஷன் தான் உங்களோட போட்டியாளர். நீங்கள் அதை நோக்கி மட்டும் போங்க. இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து போதும். 2வது காமன் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் என்ன தோணுதோ அதை வந்து படிப்பாங்க. இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சோன்னா பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆப்டிடியூட் பார்க்கலான்னு தோணும். ஆப்டிடியூட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் தோணும். சயின்ஸ் வந்து படிப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாடம் வந்து பிடிக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி வந்து பிடிச்சிருக்கும், இல்லை பாலிட்டி பிடிச்சிருக்கும். மாதக்கணக்காக வாரக்கணக்காக பார்த்தோம் அப்படின்னா அதை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதே பார்த்தோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான பிளான் வந்து இருக்காது. இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம மற்ற எஸ்எஸ்சி, ரயில்வே இதெல்லாம் விட டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு சிலபஸ் வந்து இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் இந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்போம். அது மாதிரி பாலிட்டியில் நம்ம வந்து இதாக வந்து கேட்போம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ பாலிட்டியில் எத்தனை கொஸ்டின் கேட்போம், ஹிஸ்ட்ரியில் எத்தனை கொஸ்டின் கேட்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த வெயிட்டேஜோடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை வந்து ஒரு ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து செல்ஃபாக வந்து படிப்பீங்க. நீங்கள் செல்ஃபாகவே வந்து படித்தாலும் சரி, நம்மகிட்ட வந்து சிலபஸ் வந்து இருக்குது, வெயிட்டேஜ் வந்து இருக்குது. இப்போ வந்து எக்ஸாமுக்கு இப்போ இருந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 2026 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் வரும். அப்போ இப்போ இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எத்தனை மாதம் வந்து இருக்குது. அப்போ இத்தனை மாதம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து எத்தனை மாதத்தில் இவ்வளோ சிலபஸ் வந்து முடிச்சிருக்கணும், இத்தனை சப்ஜெக்ட் நம்ம வந்து முடிச்சிருக்கணும், எப்போ நம்ம வந்து ரிவிஷன் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் பிளானை கூட நீங்களே வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். இப்போ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டாப்பிக்கு கான்ஸ்டியூஷன், குப்தர்கள், டெல்லி சுல்தான் இந்த பேர் மட்டும் தான் வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த பேர் உங்களுக்கு வந்து சமச்சீர் புக்கில் 6லேருந்து 12th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் ஏதோ ஒரு லெசனில் வந்து இருக்கும். ஸோ அந்த வேர் டு ஸ்டடி நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ஓவரால் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் ஒரு 200 லெசன் வந்து இருக்குது. ஸோ இந்த 200 லெசன் தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவராலாக படித்து முடிக்க போகிறீங்க. இதை படித்து முடிச்சிங்க அப்படின்னாலே சிலபஸ் வந்து முடிஞ்சுது, அப்படி தானே? ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நீங்களே வந்து ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து என்றைக்கு இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளானை போட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ வந்து ஒரு பிளானே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி போக போகிறீங்க அப்படின்னா டெல்லி போகிறதுக்கான ஒரு பிளான் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் பிளானே இல்லாமல் சும்மா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஒரு பஸ்ஸில் ஏறி அது எங்கே நிற்கும் அங்கே போயிட்டு அங்கேருந்து பிடிச்சி இன்னொரு பஸ் ஏறி இப்படிலாம் போனோம் அப்படின்னா வந்து போக முடியுமா? முடியாது. ஸோ அப்போ வந்து ப்ராப்பரான பிளான் இருக்கணும், அப்படி தானே? ஸோ அந்த பிளான் வந்து உங்கள்கிட்ட இது வரைக்கும் இல்லை அப்படின்னா அந்த பிளானை வந்து போட ஆரம்பிச்சிருங்க. 3வது பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி பிளானு, டெஸ்ட் சீரிஸ் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் படிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா பிளான்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, லெசன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. புதுசாக படிக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா நான் சிலபஸே முடிக்காமல் எங்கே டெஸ்ட் எழுத, சிலபஸே முடிக்காமல் எப்படி டெஸ்ட் எழுத அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புதுசாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இன்றைக்கி தான் படிக்கவே போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து முதல் நாளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டை எழுதி நீங்கள் வந்து அங்கேருந்தே வந்து ஆரம்பிக்க முடியும். நம்ம வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொன்னோம். ஸோ மொதல் டைம் யாராலையும் 100% வந்து படிக்க முடியாது. ஸோ மொதல் டைம் எவ்வளோ முடியுதோ அதை மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி ரிவிஷன் பண்ணி அந்த கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் அதிகமாக அட்டன் பண்ண தான் நீங்கள் படிக்கும்போது நம்ம வந்து எப்படி படிக்கணும், எப்படி கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் அட்டன் பண்ணுற நிறைய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கேயோ டெஸ்ட்டில் வந்து போட்டிருப்பீங்க. உங்களால் அந்த கொஸ்டின் தான் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தோன்னே எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண முடியும்.
நீங்கள் எவ்வளோ தான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களால் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டாவோ இல்லை வந்து ஒரு குவிஸாவோ வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதான் உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட டெஸ்ட்டை எழுதுங்க. டெஸ்ட்டில் என்ன கொஸ்டின் இருக்கோ அதை ஆரம்பத்தில் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்லேயோ ஸ்டடி பிளான்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஸோ அந்தந்த டேட்டில் நீங்கள் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிக்காட்டாலும் டெஸ்ட்டையாவது அட்டன் பண்ணி அந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து படிச்சிருங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த டாப்பிக்கையும் முடிச்சிருக்க மாட்டாங்க, டெஸ்ட்டையும் வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோ இல்லை சமச்சீர் பிடிஎஃப் ரீட் பண்ணுறதோ இதெல்லாம் விட டெஸ்ட்டு போடுறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியம். ஏன்னா டெஸ்ட்டு கொஸ்டின் தான் உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து ஞாபகம் வரும். நம்ம வந்து எங்கேயோ பார்த்துருக்கோம், இல்லை டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் வந்து அதுக்கு தப்பாக இந்த ஆப்ஷனை போட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மைண்டில் வந்து தோணும். ஸோ டெஸ்ட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். மொதல் விஷயம் ரிவிஷன், 2வது விஷயம் டெஸ்ட்டு. இந்த 2மே பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது இல்லை புக்கு படிக்கிறது இதெல்லாம் விட இந்த 2 விஷயமும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்த காமன் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் டைமாக வந்து ஒர்க் பண்ணிட்டே படிப்பீங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் டைமாக படிக்க மட்டும்தான் செய்வீங்க. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ டைம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆரம்பத்தில் வந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வந்து படிக்க வந்து டைம் இருக்கும். ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா டைம் இருக்கும். ஸோ வந்து 8 மணி நேரமோ 2 மணி நேரமோ இதை வந்து நீங்கள் ஒரு ரேஷியோ வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம் படிக்கிங்க இல்லை குரூப் 2 படிக்கிங்க அப்படின்னா நமக்கு 2 என்ன இருக்குது, லாங்குவேஜும் இருக்குது, அது மாதிரி வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்குது. ஸோ லாங்குவேஜில் 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடில் 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த 2மே பார்த்தோம் அப்படின்னா முக்கியம் தான், அப்படி தானே? 2யும் சேர்த்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃப். அப்போ நீங்கள் படிக்கிற டயத்தில் லாங்குவேஜுக்கு நான் வந்து கொஞ்சம் கம்மியான டைம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாலுமே நீங்கள் வந்து லாங்குவேஜுக்கு வந்து இப்போது லாங்குவேஜுக்கு வந்து ஒரு ரேஷியோ கொடுக்கிங்க. அப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 ரேஷியோ வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ ஜிஎஸ் அதிக சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து 1 ரேஷியோ 2 ரேஷியோ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 மணி நேரம் படிக்கிங்க அப்படின்னா 1 மணி நேரம் அதில் நீங்கள் வந்து லாங்குவேஜ் படிங்க, 2 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் வந்து படிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை நீங்கள் 8 மணி நேரம் படிக்கிங்க அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து இதுதான். ஸோ வந்து 1:2 வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து லாங்குவேஜ் ஈஸி அப்படிங்கிற மாதிரி நினச்சி லாங்குவேஜை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்ஸே வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜிஎஸ் படிக்கும் போது வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும், இல்லை கஷ்டமானதாக இருக்கும், அதை மட்டுமே பார்த்தோம்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இங்கே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கேல்குலேஷன் தான். ஸோ நல்லா வந்து கேல்குலேட் வந்து பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஒரு ரேஷியோ. உங்களுக்கு ஆரம்பத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ கேல்குலேட் பண்ணணும் அப்படிலாம் தோணும். ஸோ நீ வந்து ஆரம்பத்தில் இந்த கேல்குலேஷனில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாடத்துக்கு இவ்வளோ நம்ம டைம் வந்து ஒதுக்கணும், அந்த டயத்தில் எவ்வளோ படிக்க முடியும் அது வந்து படித்தா போதும். ஸோ அதுக்கு அடுத்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த விஷயத்தை வந்து போயிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவலாக எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் படிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஓவராலாக கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆரம்பத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 21 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலுமே நமக்கு எந்த ஒரு ஹேபிட்டுமே பார்த்தோம் அப்படின்னா பழக்கமாக வந்து ஆயிரும். ஸோ 21 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ 21 நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கேல்குலேஷன் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன். அதாவது சோசியல் மீடியா தவிர்க்க முடியாது. இப்போ இந்த வீடியோவே நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே? ஓகே, அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு டாபிக் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ வந்து ஏகப்பட்டவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூடியூப்பில் வீடியோ தான் வந்து பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் சார்ந்து என்னென்ன வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிங்களோ அதை ஃபுல்லாக இன்றைக்கி நைட்டே பார்த்தோம் அப்படின்னா வந்து யூடியூப்பில் ஆஃப்லைனில் டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடி பிளானு, ஸ்ட்ராட்டஜி, மோட்டிவேஷன் இந்த மாதிரி வீடியோவாக இருந்தாலும் சரி அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி என்னென்னலாம் படிக்க போகிறீங்க, எந்தெந்த வீடியோலாம் தேவை இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஃபோனில் வந்து வச்சுருக்கீங்க அப்படி தானே? அப்போ வந்து நெட்டை வந்து ஆன் பண்ணாதீங்க. நெட்டை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு தேவையில்லாமல் அடுத்த வீடியோ காமிக்கும், ஸ்க்ரோல் பண்ண தோணும். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் நம்ம வந்து போகலாம், இந்த மாதிரிலாம் தோணும். ஸோ அப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணாமல் உங்களுக்கு தேவையான வீடியோ, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூடியூப் தேவை தான், எல்லாமே தேவை தான்.
ஸோ அப்போ நீங்கள் தேவையானதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக அதை மட்டும் வந்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நாளைக்கு என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்க நீங்கள் முந்தின நாள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த நாள் 2 மணி நேரம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா நீங்கள் படிக்க உட்காரும் போது நான் வந்து இதை படிக்கவா அதை படிக்கவா, இல்லை வந்து ஒரு பாடத்தை எடுத்து இது கஷ்டமாக இருக்குன்னா வந்து அடுத்ததுக்கு போகணும், இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுலே நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உட்காந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மறுநாளைக்குள்ளதில் 2 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக தான் சேவ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த 5 மிஸ்டேக்கே கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிகினரும் வந்து பண்ணுவாங்க, ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு வாரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தோம்னா தண்ணீர் எழுதுன மாதிரி மறந்து போயிடும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 5 மிஸ்டேக்கையும் ஒரு சின்ன பேப்பரில் புரியுற மாதிரி சிம்பிளாக எழுதி நீங்கள் படிக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. எப்பப்போலாம் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு தோணுதோ அப்போ ஃபுல்லாக அதை வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருங்க. ஸோ இது மைண்டில் இருந்தாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஓனாக பிளான் போட்டு படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வரக்கூடிய 2026 எக்ஸாமுக்கான சூப்பர் ஸ்டார் பேட்ச் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்கை நான் வந்து கீழே கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பிளானை நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.